இலங்கை அரசியல் வரலாற்றிலேயே வெறுமனே 24 மாதங்கள்ல, அதாவது 2 வருஷத்துக்குள்ள 600 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோதமான சொத்துக்களை சேகரிச்சிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு கீழே ஒரு முன்னாள் அமைச்சரோட ஊழல்கள் தொடர்பா இப்போ கொழும்பு மேல் நீதிமன்றத்துல பல தகவல்கள் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. வெறுமனே 2 வருஷத்துல ஒரு பிரைவேட் பேங்க்ல 18 கோடி ரூபாவை எப்படி டிபாசிட் பண்ண முடியும்? தன்னோட மகனுக்கும் மகளுக்கும் கோடிக்கணக்கில் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் பண்ணது எப்படி? மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியா இருந்த சந்தர்ப்பத்துல நடந்த இவ்வளவு பெரிய ஊழல்களும் இப்போ வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சம்பவத்தோட முழுமையான பின்னணி என்ன அப்படிங்கறதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. 2010 ஆண்டு மார்ச் மாதம் 31 இருந்து 2012 ஆண்டு மார்ச் மாதம் 31 வரைக்கும் தொழிலாளர் மற்றும் மக்கள் தொடர்பு அமைச்சரா மர்வின் சில்வா வெறுமனே 2 வருஷம் தான் அவருடைய பதவியில இருக்காரு. ஆனா இந்த 2 வருஷத்துல தன்னோட உத்தியோகபூர்வ சம்பளத்தால விவரிக்கவே முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 485 மில்லியன் ரூபாய் வரைக்கும் பெறுமதியான சட்டவிரோத சொத்துக்களை மர்வின் சில்வா சேர்த்து வச்சிருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்துல வெளிப்படுத்தி இருக்கு. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தான் ஆகஸ்ட் மாதம் 20 கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கு. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுற அன்னைக்கு நாள்ல பல வங்கிகளோட, தனியார் வங்கிகளோட மேலாளர்களும் அங்க வந்து நீதிமன்றத்துல சாட்சியம் அளிக்க தயாரா இருக்கதாகவும் பல தகவல்கள் இப்போ வெளியாகி இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா இப்போ பல தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அதாவது ஒரு தனியார் வங்கியோட கொள்ளுப்பிடி பகுதியில் இருக்கக்கூடிய கிளையில மட்டுமே 10 ஃபிக்ஸ்ட் டிபாசிட் அக்கவுண்ட்ல 182.3 மில்லியன் ரூபாவை நிலுவையில வச்சிருக்கதா இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதுல ஒரு அக்கவுண்ட்ல 60 மில்லியன், 36.6 மில்லியன், 36.5 மில்லியன், 22.5 மில்லியன் அப்படின்னு பில்லியன் கணக்குல பிளாக் மணியும் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம மர்வின் சில்வா தன்னோட மனைவி மேரி லூசிடா சில்வா, அது மட்டும் இல்லாம அவரோட மகன் மாலக சில்வா அவங்களோட பேர்ல பல வங்கிகள்ல 100 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை டிபாசிட் செஞ்சு வச்சிருக்கதாவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது எல்லாமே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மூலமா நீதிமன்றத்துல ஆதாரங்களோட வெளிப்படுத்தப்பட்ட தகவல்கள். பணத்தை மட்டும் டிபாசிட் செஞ்சதோட மர்வின் சில்வா நிக்கல, அதையும் தாண்டி கொழும்புல ரொம்பவே விலை உயர்ந்த விஐபி பகுதிகளில் லேண்ட்ஸையும் வாங்கி இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுலயும் மிக முக்கியமா கொழும்பு 7ல் இருக்கக்கூடிய ஏர்னஸ்ட் டி சில்வா மாவட்டத்தில் 71.3 மில்லியன் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு காணி, ராஜகிரிய நாவல வீதியில 39.2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காணி, கடவத்தையில 13 மில்லியன் ரூபாய் காணி அப்படின்னு லேண்ட் மாஃபியாலையும் மர்வின் சில்வா ஈடுபட்டிருக்காரு. இதை விட ரொம்பவே அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, கண்டி நிலகம பகுதியில அரசாங்கத்துக்கு சொந்தமான விக்டோரியா திட்ட காணிய 1994 ஆண்டுல இருந்து வெறுமனே 1600 ரூபாய் வாடகைக்கு எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி பல தகவல்கள் மர்வின் சில்வா அவருடைய பதவியில இருந்தப்போ பல ஊழல்களில் ஈடுபட்டிருக்கதா இப்போ நீதிமன்றத்துல தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருது. அதுலயும் அவர் அமைச்சர் பதவியில இருந்த அந்த 24 மாதங்கள்ல மட்டுமே அவர் வாங்கின சொகுசு வாகனங்களோட பட்டியலும் கூட இப்போ வெளியாகி இருக்கு. அடுத்த 3 மாசத்திலேயே அவருடைய மகன் மாலக சில்வாவுக்கு 28.8 மில்லியன் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட் பெட்ரோல் V8 ரக கார் ஒன்று வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 32.3 மில்லியன் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய மெர்சிடிஸ் பென்ஸ் காரனும் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான லேண்ட் ரோவர், 9 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இன்னொரு ஜீப் ரக வாகனம், அதையும் தாண்டி 5.8 மில்லியன்ல 2 லொரியும் வாங்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே அவர் பதவி வகிச்ச அந்த 2 வருஷத்துல வாங்கி இருக்கக்கூடிய சொகுசு வாகனங்கள் அப்படின்னு தான் நீதிமன்றத்துல தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்துல இப்படி ஒரு பட்டியல் வெளியானதுக்கு அப்புறமா எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அமைச்சு பதவியை வகிச்சு 2 வருஷத்துல எப்படி ஒரு
அமைச்சரால, அதுவும் மாதாந்த உத்தியோகபூர்வ சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அமைச்சரால எப்படி 7 சொகுசு வாகனங்களை, அதுவும் அதிசொகுசு வாகனங்களை வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாள்ல பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்களோட அடிப்படையில மெர்வின் சில்வாவோட டெய்லி செலவுகளும் ஆடம்பரத்தோட உச்சியில இருந்திருக்கு. இலங்கையோட மிக முக்கியமான 2 பேங்க்ல கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி 2 ஆண்டுகள்ல மட்டுமே 4.2 மில்லியன் ரூபாய்க்கு பொருட்களை வாங்கியிருக்காரு. அதுலயும் எந்த ஆதாரமுமே இல்லாத 34.7 மில்லியன் ரூபாய் கடனை ஒரே அடியில அடைச்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே தாண்டி வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இலங்கையோட மிக முக்கியமான ஒரு பிரபல நடிகை, அந்த நடிகைக்கு 2,40,000 ரூபாய் பணம் அனுப்பப்பட்ட விபரமும் கூட இந்த குற்றப்பத்திரிகையில சுட்டி காட்டப்பட்டிருக்கு. தன்னோட பெயர்ல லைஃப் இன்சூரன்ஸ் கூட எடுக்காத மெர்வின் சில்வா தன்னோட மனைவி மற்றும் பிள்ளைகளுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை 1.3 மில்லியன் ரூபாய் பிரீமியம் செலுத்தி 6 இன்சூரன்ஸ் பாலிசியை பராமரிச்சுட்டு இருந்திருக்காரு. இதுல 4 இன்சூரன்ஸ் பாலிசி மகன் மாலக சில்வாவுக்கு மட்டுமே எடுக்கப்பட்டது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அமைச்சரோட அதிகாரம் நாட்டு மக்களோட வரி பணத்தை பயன்படுத்தி எப்படி தன்னோட குடும்ப உறுப்பினர்களுக்கு, குடும்ப வாரிசுகளுக்கு சொத்து சேர்க்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் தான் மிக முக்கியமான சான்றாவும் அமைச்சிருக்கு. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மெர்வின் சில்வா அவர் இந்த 600 மில்லியன் ரூபாய் சட்டவிரோத சொத்துக்களை ஊழலான விதத்துல சேகரிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற இந்த சம்பவம் எந்த காலப்பகுதியில நடக்குது அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரியே 2010 இருந்து 2012 ஆண்டு வரைக்கும் இந்த காலப்பகுதியில யாரு ஜனாதிபதியா இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படும் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தான் இந்த ஆண்டு காலப்பகுதியில ஜனாதிபதி பதவியையும் வகிச்சிட்டு இருந்திருக்காரு. சரி, நீங்க தான் ஊழல் செய்யல, உங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த ஒரு அமைச்சர் இவ்வளவு சொத்து சேகரிச்சு வச்சிருக்காரு, அதுவும் ஊழலான விதத்துல 2 வருஷத்துல பதவி வகிச்ச 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு சொத்து சேகரிச்சு வச்சிருக்காரு அப்படின்னும் போது அந்த சந்தர்ப்பத்துல உங்களுடைய ஆட்சியில நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுப்பப்படுது. அதிகாரம் இருந்தா என்ன வேணா செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வீழ்ச்சி அடைஞ்ச அரசியல் கலாச்சாரத்தோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு நாள்ல மெர்வின் சில்வாவை நீதிமன்ற கூண்டுல ஏத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவோட உதவி பணிப்பாளர் அமா விஜயசிங்க மூலமா முன்னெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வழக்கு ஆகஸ்ட் மாதம் 20 மறுபடியும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கு. அன்னைக்கு நாள்ல வெளிவர போற பல உண்மைகள் இலங்கை அரசியல் களத்தை இன்னும் பரபரப்பாக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் எதிர்பார்க்கப்படுது. மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு இவ்வளவு சொத்துக்களை தன்னோட குடும்பத்துக்கும் தனக்கும்னு சேகரிச்சு வச்சிருக்கதா சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரியான ஊழல்வாதிகளுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகத்துல ஈடுபட்ட இவங்க மாதிரியான ஆட்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கணும், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. இது மாதிரி இன்னும் தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.